குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு. ஏம்மா இவ பேசினாலே கேட்க முடியாது, இல்ல பாட்டு வேற. இந்த அத்தை உள்ளதா இருக்குதா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பாட்டு பாடின்னு இருக்கேன். ஆமா அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மணி 11 ஆகுது. மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு வச்சியா? உட்காந்து பாட்டு பாடின்னு இருக்க. கொஞ்சமாவது பொறுப்புன்னு ஒன்று இருந்தா நீ எல்லாம் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். அத்தை நிறுத்துங்க, சமையலாம் செஞ்சு வச்சாச்சு. 12 மணிக்கெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். என்னது, சாப்பாடு செஞ்சுட்டியா? ஆமா அத்தை. என்ன அதிசயமா இருக்குது. 2 மணிக்கு தான் அரிசியை கழுவி வைப்பேன், இன்னைக்கு நான் 11 மணிக்கு தான் செஞ்சுட்டேன். அது ஒன்றும் இல்லை அத்தை, பொங்கலுக்கு வருஷம் வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வராங்களாம். அதான் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு வச்சிட்டேன். அதானே பார்த்தேன் கதைய. இல்லைன்னா ஒரு வேலையை நீ அவ்வளோ ஈஸியாக செஞ்சிருவியா? உங்கள் ஆத்தா வீட்டிலேருந்து வராங்கன்னு சொன்ன உடனே மடமான்னு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். அப்படின்னா குழம்பு வச்சா? அது அத்தை, ஆட்டுக்கறி வாங்கி குழம்பு வச்சு வச்சிருக்கேன், சிக்கன் வாங்கி வறுத்துட்டேன், முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் அத்தை, அவ்வளோதான் அத்தை. ஆமாம், அப்படியே விருந்துக்கு வராங்க, அப்படியே குழந்தை அப்படியே தடவை இப்படிலாம் செஞ்சு வச்சிருக்குது. ஏன் சாம்பார் வச்சு அப்பளம் வச்சு வறுத்து வச்சா ஆகுதா? உன்னை யார் கையில் போய் வாங்க சொன்னது? ஏன் அத்தை, கறியெல்லாம் செஞ்சிருந்தாலே இப்போ உங்களுக்கு கஷ்டமாயி போச்சா? அப்படியே வாராமலையும் தோறாமலையும் அப்படியே வருஷத்துன்னு வராங்களே, அவங்களுக்கு கறி விருந்து வைக்கிற. தலை தீபாவளிக்கு போனியா? ஒரு மோதிரம் போட்டாங்களா என் பிள்ளைக்கு? பொங்கலுக்கு நீ ஒன்றும் போத்தாவில்ல, வருஷம் வச்சாங்கன்னா வர முடியாது சொல்லிடு. அத்தை அதை எப்படி அத்தை நான் சொல்ல முடியும்? என் பேச்சை மீறி நீ போய் பாரு, அப்படியே போயிடு, திரும்பி வராத. தீபாவளிக்கு நகை போடுற பழக்கம் எங்கள் வீட்டில் கிடையாது, அதனால போடல. இதுல என்னடி பழக்கம் இருக்குது? மாப்பிள்ளைக்கு சீர் செய்யணும்னா அவங்க செஞ்சுதான் ஆகணும், கடன் உடனே வாங்கியாவது செஞ்சுதான் ஆகணும். பழக்கம் இல்லை பழக்கம் எப்படி ஏமாத்தின்னு தெரியுங்க. பெரியப்பா உங்க அம்மா அப்பா எங்க வந்துருக்காங்களா? வாடா நான் பெத்த மகாராசா, நீ வேலைக்கு போலியா இன்னைக்கு? மாமனார் மாமி எல்லாம் வரேன்னு சொன்னாங்கம்மா, அதான் லீவ் போட்டுருக்கேன். ஏண்டா அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துன்னு போறாங்க, நீ எதுக்கு லீவ் போட்ட இன்னைக்கு? நீ வீட்டில் உட்காந்துருந்தா கறிங்கெல்லாம் வாங்கி குத்துன்னு உட்காந்துருக்கியா? எல்லாம் உன்னை சொல்லணும்டா, நான் பெற்று வச்சுக்கேன் பத்தியா? அது சரியிருந்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். அத்தை இப்போ என்ன தப்பா செஞ்சுட்டேன்னா ஒத்துக்கிறீங்க? ஆமா, நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வாசப்படி மறிச்சியோ அன்னிலேருந்து அவன் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிட்டான். நான் எந்திருக்கான் உட்காரான். அவனை நீ வந்து ஒரு பொம்மையாக்கி வச்சிருக்க. ஐயோ, இன்னைக்கு நல்லா அம்மாக்கிட்ட வசமா மாட்டீங்கமே. இது வருஷம் கடைசியிலாமா கொஞ்சம் லீவ்லாம் ஏன் இருக்கு, போடாத லீவ்லாம், அதனால சரி இன்னைக்கு போடுங்க லீவு. இதுக்கெல்லாம் வந்து காசு பிடிக்க மாட்டாங்க. ஆமாண்டா, ஒரு நாள் எனக்கு முட்டி வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட சொன்னேன். என்ன சொன்னேன்? லீவ்லாம் தர மாட்டாங்க, ஆஃபீஸ் போய் அவனு கங்கணம் கட்டின்னு ஒன்று. இன்னைக்கு வந்து மாமனார் மாமியார் வராங்கன்னு லீவ் போட்டு கறி வந்து வச்சுன்னு இருக்கேன். உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பத்தியா? தானே என் தப்பு. நீ வேற லூஸ் மாதிரி என்ன பேசுனீங்க? இது லூசா? ஒரு பெரிய சின்னவன் மாதிரி இது எல்லாமே லூஸ்ன்னு சொல்றியா? அத்தை அவர் என்னதான் லூசுன்னு சொன்னார், உங்களை இல்லை. எங்க நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? உள்ள போங்க. வெளியில யாரோ கூப்பிட மாதிரி இருக்குது. யாருங்க? இதை வந்துட்டேன். என் புள்ளி எனக்கு எதிராக எப்படி திருப்பி வச்சிருக்கா பத்தியா? என்ன வீட்டில் யாருமே காணோம்? பெரிய பொண்ணு யார் அது வீட்டுக்குள்ள வந்து யானை விட்டுன்னு இருக்குது? நாங்க தான் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நான் கூட யாரோ பிச்சை கேட்கறவங்க தான் வந்துருக்காங்க நினைச்சேன். நீங்க தானே? வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? பெரிய பொண்ணுகிட்ட காலையில நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோமே வரோன்னு. வீட்டுக்கு பெரிய மனுஷிக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க. உங்க பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷியா? ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க அவங்ககிட்ட. என்கிட்ட சொன்னீங்களா ஒரு வார்த்தை வரேன்னு? இல்லை சம்பந்தி, எங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். சொன்னா நல்லா சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தான் சொன்னேன் நீங்க வரேன்னு. ஓ அப்படிங்களா? அம்மா அப்பா அக்கா எப்போ வந்தீங்க? வாங்க. இப்பதாம்மா வந்தோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க. மானங்கட்டவன் தீபாவளிக்கு வராங்க போட்டாங்களா? வாங்க எப்படி பல்ல காமிச்சு கவுப்புறான் பார். மறுபடியும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? அப்பா அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே பூரிச்சு போயிடுவா. முகத்தை பாரு எவ்வளோ சந்தோஷம் பாரு. மற்ற நாள்லாம் பாரு மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுன்னு இருப்பா குரங்கு மாதிரி. இந்த பெரிய பொண்ணு வரிசைலாம் வாங்கி எடுத்து உள்ளவை. ஆமாம், அப்படியே வரிசை லாரியில் வந்து இறங்கியிருக்க, வரிசையை வாங்கி எடுத்து உள்ளவை. அந்த 3 தட்டை வாங்க முடியாதா? 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. இது ஒன்று தான் இப்போ குறை. கொடுங்கம்மா. எங்க வாங்க இது மூலம் வச்சிடலாம். ஆமாம், ஊர் உலகத்தில் கிடைக்குமா இந்த வருஷ சாத்துக்குடி ஆஞ்சி ஆப்பிள் இதெல்லாம் ஒரு வருஷம் 2-3 பேர் வாங்குதுங்க. மாப்பிள்ளை பொண்ணு பொங்கலுக்கு முன்னாடி வந்துருங்க, 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இருந்துட்டு பொங்கல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு போங்க. சம்பந்தி நீங்களும் வாங்க உங்க கூட. ஆமா எங்க வீட்டுல நாங்க பொங்கல் கும்பிட வேலையில பாரு, உங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிறோம். பொங்கலுக்குலாம் என் புள்ள மருமகளும் உங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. பொங்கல்லாம் கழிச்சு ஒன்று அனுப்பிச்சி விட்றேன். பொங்கலுக்கு நாங்கள் 3 நாளும் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவோம். பெரிய பானைலாம் வச்சு பொங்கல்லாம் செஞ்சு ஊரே ஒரு திருவிழாவாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு காமிச்சிட்டு என்ன படுக்க முன்னே உட்காந்து சொல்லிங்க. என்ன பொங்கலுக்குலாம் வரமாட்டாங்க. பொங்கல் முடிஞ்ச பிறகு அனுப்பிச்சி விட்றேன். அப்படிங்களா? சரி, பொங்கலுக்கு முடிஞ்ச பிறகு அனுப்பிச்சி விடுங்க. என் வீட்டில் 2 மூஞ்சி எப்படி மாறுது பாரு. அம்மா வீட்டுக்கு போனோன்னா அப்படியே குச்சிக்குன்னு ஓடுவேன். தலை பொங்கலுக்கு வீட்டுக்கு வரணும், அதனால கூட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம் தலை தீபாவளி எவ்வளோ சிறப்பாக செஞ்சீங்க பார்த்தேன்ல நான். இப்போ தலை பொங்கலுக்கு தான் இப்போ குறைவா போச்சு. பொங்கல் முடிஞ்ச பிறகு அனுப்பிச்சி விட்றேன். கிளம்புறீங்களா? அத்தை என்ன கிளம்புறீங்களான்னு கேட்குறீங்க? அவங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போட்டோம். இருக்கட்டும்மா, பரவாயில்ல, நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். எங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டு போக சொல்லுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டு போங்க. நீங்க வருவீங்க, பெரிய பொண்ணு ஆசை செஞ்சு வச்சிருக்கா. ஆமா உங்க பொண்ணு ஒரு நாளும் இல்ல திருநாளா
வச்சுக்கிறேன் 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்டே போங்க. ஏடி நம்ம கண்டிப்பா இந்த வீட்டில் சாப்பிட்டே ஆகணுமா? எனக்கு கூட சாப்பாடு வேணா போறேன், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல, நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோம். அந்த சோத்தை எடுத்துனாங்கன்னா நாய்க்க போறத நீங்களே சாப்பிட்டு போங்க. எங்க உங்க அம்மா பேசுறதுல கொஞ்சம் கூட சரியில்லைங்க. தயவு செஞ்சு அவங்களை வாய் முடியும் இருக்க சொல்லுங்க. மா கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க. ஆமா, இவன் தான் வாய் முடி நின்று இருப்பான், நானும் அந்த நிக்கணும் போல இருக்கு உனக்கு. நீங்களா கை கழுவி உட்காருங்க, நான் போய் ஏழா வரேன்.